ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா தனுஷுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கடந்த சில வருடங்களாகவே அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பரப்பப்படுது. அது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைகள், அவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு வெசஸ் தனுஷ்ங்கிறது நீண்ட காலமாகவே இருக்கு. அப்போ சிம்பு ரசிகர்களுக்கும் தனுஷை பிடிக்காது. அப்போ சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை பார்த்தீங்கன்னா இவங்க பங்குக்கு இவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்க ஒரு பக்கம் தனுஷுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ நயன்தாராவுடைய ரசிகர்கள் அல்லது அவர்களுடைய இணைய கூலிப்படை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தனுஷுக்கு எதிரான விஷயத்தை பரப்புறது. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது அவர் என்னதான் நீங்கள் கடந்து போக நினைத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் விரும்பலைனாலும் அந்த செய்தி உங்கள் கண்ணுக்கு வந்து நிற்கும். அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்றது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராயன் இசை வெளியீட்டு விழாக்கு பிறகு வந்து இந்த மேடை தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதில் வந்து அவர் பொங்கிட்டார்.